ஷட் டவுன்ன்ற ஒரு விஷயம் சொல்லும் போது அந்தந்த புதர்லேருந்து அந்தந்த எலியெல்லாம் வெளில வந்துருச்சு. அப்படின்னா ஒரு தயாரிப்பாளருக்கு இவ்வளோ எதிரிகள் இருக்காங்க அப்படின்றது ஒரு வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்ற அடிப்படை நிறைய பேர் சொன்னாங்க, இவன் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து முயற்சி அதாவது முடிவு எடுக்கிறான். எனக்கு வந்து நான் எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் கதிரேசன் சாரோ இல்லை ஞானவேல் சாரோ இல்லை செயற்குழு உறுப்பினர்களோ அத்தனை தயாரிப்பாளர் கேட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற முடிவு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஆன்லைன் புக்கிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து 30 ரூபா ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கும் 30 ரூபா, அந்த குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் 300 ரூபா. ஸோ எல்லார்கிட்டையும் அந்த 30 ரூபான்ற கட்டணம் வந்து வாங்கி தான் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு சல்லி காசு கூட தயாரிப்பாளருக்கு வருதில்லை. அதை கேட்டால் மறுபடியும் இன்னொரு எதிரி. ஏன்னா இது தெரியப்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு 120 ரூபா ஒரு மல்டிப்ளெக்ஸில் கொடுக்கும்போது இப்போ ஜிஎஸ்டி வேறு நியமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தயாரிப்பாளர் வருது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட். அந்த 30 ரூபாலாம் அந்த ஆன்லைன் புக்கிங் ஒரு ரூபா கூட வந்து தயாரிப்பாளர் போகிறதில்ல. சரி, அது வந்து என்ன பண்ணலாம், மக்களுக்கு அந்த கட்டணம் வந்து குறைக்கலாம், நம்மளே வந்து பண்ணலான்னா அங்கே ஒரு எதிரி. ஸோ இந்த மாதிரி எதிரிகள்லாம் தாண்டி நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க ரமேஷ் சார், இந்த எதிரிகள்லாம் பெரியவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போன்னு நான் சொல்கிறேன்ல, இது இப்போ தான் மேற்கொண்டு இன்னொரு கிவ் அஸ் எக்ஸாக்ட்லி 5 months டிசம்பருக்குள்ளே நீங்கள் பாருங்கள், அடித்து சொல்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட இந்த துறை வந்து ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி சார் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அந்த 2 தயாரிப்பாளர்கள் வந்து இழந்தாங்க, இங்கிட்டு ஒரு 2 பேர் இழந்தாங்க, எல்லாம் இழந்தாங்கன்றது தான் சொல்கிறாங்க தவிர இவங்க வந்து சம்பாதிச்சாங்கன்றது சொல்லவே இல்லை. கண்டிப்பாக லெட்ஸ் ஹோப் டிசம்பர்லேருந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். டெஃபினெட்லி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும், எந்த வகையில் எதிரிகள் குத்துனாலும் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி இயக்குனர்கள் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்காக நாங்கள் வந்து மேற்கொண்டு போராடிக்கிட்டே இருப்போம். ஸ்வாதி கொலை வழக்கு டெஃபினெட்லி அகெயின் ஐம் சேயிங் சார், நீங்கள் ரிலீஸ் முன்னாடி எங்களுக்கு ப்ளீஸ் தயவுசெய்து கொண்டு வாங்க. வில் மேக் ஷுர் தட் யூ வில் ஹேவ் த பெஸ்ட் ரிலீஸ் அண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. காட் பிளஸ்.